சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வருண். கடந்த 2-3 நாட்களாகவே பீகார் அரசியல் பரபரப்பாகவே இருந்தது. இப்போ தான் அந்த பரபரப்பு கொஞ்சம் அடங்கியிருக்கு. ஆனால் அடுத்த நாளே பீகார்லேருந்து தனி மாநிலமாக பிரிஞ்ச ஜார்க்கண்டில் அந்த பரபரப்பு உச்சத்துக்கு போயிருக்கு. இந்த உச்சகட்ட பரபரப்பு ஏன் அப்படின்னா, அந்த மாநிலத்தோட முதலமைச்சராக இருக்கிற ஹேமந்த் சோரன், அவர் தான் உச்சபட்ச பதவியில் இருக்கார் அந்த மாநிலத்தில். அவரே காணோம், அவர் தலைமறைவாயிட்டார் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் அவரோட காரெல்லாம் வேற சீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவரை கூடிய சீக்கிரத்தில் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பேச்சுமே வந்திருக்கு. ஒரு விசாரணை அமைப்பால் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் முதலமைச்சர் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அது இதுவாக தான் முதல் முறையாக இருக்கும். அது நடக்குமா, இதுக்கு பின்னால் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். உள்ளே போய் டீட்டெயிலாக பேசிடலாம். இந்தியாவோட தலைநகர் டெல்லி, ஜார்க்கண்டோட தலைநகர் ராஞ்சி, ரெண்டுமே இன்னைக்கு மிகப்பெரிய பரபரப்பை எட்டியிருக்கு. அதுக்கு காரணம் அந்த ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன். எப்போவுமே ஜார்க்கண்ட், ராஞ்சி இந்த 2 விஷயத்த சொன்னோன்னு நமக்கு தமிழர்களுக்கு முதல்ல ஞாபகம் வருது தோனி. இந்திய அளவுலையுமே தோனி தான் ஞாபகம் வருவார். அவரோட அந்த கடைசி ஓவர் எவ்வளோ பரபரப்பாக இருக்குமோ அதோட ஒருபடி மேலே பரபரப்பாக தான் ஜார்க்கண்ட் அரசியல் இருக்குது. ஏன் ஜார்க்கண்டில் இவ்வளோ பெரிய பரபரப்பு அப்படின்னா, அமலாக்கத்துறை தொடர்ந்து அவரை விசாரிக்கணும், ஹேமந்த் சோரனை விசாரிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஜனவரி 20ஆம் தேதி அந்த விசாரணையும் நடந்தது. திரும்ப ஜனவரி 29ஆம் தேதி அவரை விசாரிக்கணும்னு சொல்லும்போது தான் ஹேமந்த் சோரன் எங்கே இருக்காரு அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடுச்சு. டெல்லியில் ஏன் பரபரப்பு அப்படின்னா, அவர் டெல்லியில் தான் நேற்று வரையும் இருந்திருக்காரு. இன்னைக்கு டெல்லியில் கூட இல்லை அப்படின்னு தான் அமலாக்கத்துறையிலேருந்து சொல்கிறாங்க. முதல்ல ஹேமந்த் சோரனை ஏன் அமலாக்கத்துறை துரத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2019 சட்டமன்ற தேர்தலில் ஹேமந்த் சோரன் தலைமையிலான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வெற்றி பெற்றாங்க. காங்கிரஸோட கூட்டணி அமைச்சாங்க. காங்கிரஸ், அப்புறம் ஆர்ஜேடி, ராஷ்ட்ரிய ஜனதாதளம், சிபிஐ, எம்எல், இந்த 4 கட்சிகளோட கூட்டணி ஆட்சி தான் ஜார்க்கண்டில் நடந்துட்டு இருக்கு. அவர் மேலே 2022ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்க. என்ன வழக்கு அப்படின்னா, அவர் மைனிங், அதாவது சுரங்கத்துக்கான ஒப்பந்தங்களில் நிறைய முறைகேடு பண்ணுறாரு, பண ஆதாயம் அவருக்கு கிடைக்கிற மாதிரி நிறைய ஒப்பந்தங்களில் அவரே நேரடியாக கையெழுத்தெல்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியான பிஜேபி அங்கே தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. இது தொடர்பாக தான் அமலாக்கத்துறை ஒரு வழக்கை பதிவு பண்ணாங்க. அந்த வழக்கில் இப்போ சில விஷயங்களை சேர்த்தும் கூட விசாரிச்சுக்கிட்டு இருக்குதா சொல்கிறாங்க. அங்கே லேண்ட் மாஃபியாஸ் நிறைய நில மோசடியும் பண்ணியிருக்காங்க. இந்த பண மோசடி ஒரு பக்கம், நில மோசடி, இந்த ரெண்டையும் சேர்த்து தான் அமலாக்கத்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இந்த விசாரணையில் ஹேமந்த் சோரனுக்கு நெருக்கமான சாவி ரஞ்சன் அப்படிங்கிற ஐஏஎஸ் அதிகாரியை சில நாட்களுக்கு முன்பே அமலாக்கத்துறை கைது பண்ணிட்டாங்க. அவரோட சேர்த்து ஒரு 14 பேரை இந்த வழக்கில் அமலாக்கத்துறை கைது பண்ணியிருக்கு. இப்போ ஹேமந்த் சோரன் அவரை விசாரிக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. போன ஆண்டு டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி ஒரு வித்தியாசமான ஒரு லெட்டரையுமே ஹேமந்த் சோரனுக்கு இடியிலேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 7 தடவை சம்மன் அனுப்புனாங்க. இந்த 7 சம்மனுக்குமே அவர் ஆஜராகலை. ஸோ ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க, நீங்களே சொல்லுங்கள், எங்கே வேணாலும் நீங்கள் ஆஜராகலாம், நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேலி பண்ணுற மாதிரியும் ஒரு விஷயம். அதை நம்ம ஒரு ரெக்கார்டாகவும் பதிவு பண்ணிடணும். அவர் வரமாட்டேங்கிறாரு, சரி நம்மளும் கேட்டு பார்த்துட்டோம், ஒரு இடத்துக்கு வாங்கன்னு, அங்கேயாவது அவர் சொல்கிற இடத்துக்காவது நம்ம போய் விசாரிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இடி ஒரு சம்மன் அனுப்புனாங்க. அந்த சம்மனுக்குமே அவர் ஆஜராகலை. அதுக்கப்புறம் 9வது சம்மன் அனுப்பிச்சாங்க. ஜனவரி 20ஆம் தேதி விசாரிக்கணும், அப்போ எங்கள் வீட்டுக்கு விசாரிக்கலாம்னு ஹேமந்த் சோரன் சொன்னதுனால அவர் வீட்டில் போய் 7 மணி நேரம் இந்த பண மோசடி, நில மோசடி தொடர்பான கேள்விகளை அவர்கிட்ட கேட்டாங்க. அந்த கேள்விகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு சம்மனுமே அனுப்பிச்சிருந்தாங்க. அதுதான் ஜனவரி 29ஆம் தேதி உங்களை விசாரிக்கணும் அப்படிங்கிறது. அந்த சம்மனுக்கு அவர் ஆஜராவாரா இல்லை அவர் வீட்டுக்கு வருவாங்களா இடி அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தப்போ, ஜனவரி 27ஆம் தேதி இரவு தன்னோட சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் கிளம்பி டெல்லிக்கு போகிறாரு ஹேமந்த் சோரன். டெல்லியில் போயிட்டு 28ஆம் தேதி மதியம் ஒரு 1 மணி அளவில் அங்கேருந்து வெளியில் எங்கேயோ கிளம்பி போயிருக்காரு. சட்ட ஆலோசனைக்காக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த டைமில் பேசியிருக்காங்க. திரும்ப நைட்டு 8:30 மணிக்கு அவர் டெல்லி வீட்டுக்கு வந்துட்டார். ஹேமந்த் சோரனோட டெல்லியில் இருக்க வீட்டுக்கு அவர் ரிட்டர்ன் வந்துட்டார். அடுத்த நாள் அவர் ஆஜராகலை அப்படின்னோன்னா இடி போய் அவர் வீட்டிலலாம் ரைடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அதாவது ஜனவரி 29ஆம் தேதி அவர் ஆஜராகலை. அதுக்கப்புறம் அவரோட ஃபோனுமே ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கு. அவரோட ஃபோன் மட்டும் இல்லாமல் அவர் கூட இருக்க ஸ்டாஃப்ஸ் அவங்களோட ஃபோனுமே ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கு. அதனால தான் இடி நேரடியாக டெல்லியில் இருக்க அவர் வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே போனால் அவர் இல்லை.
அவரோட கார் இருந்திருக்கு, BMW கார் வந்து 2 காரை வந்து சீஸ் பண்ணியிருக்கதா இடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. சீஸ் பண்ண காரோட சேர்த்து டிரைவரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவருக்குமே எந்த தகவலுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இடி இப்போ வரையும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இல்லை அவர் வந்து தப்பிச்செல்லாம் போகல, எங்களோட கான்டாக்டில் தான் இருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இவர் தப்பிச்சு போயிட்டாருங்கிறத இடி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஜனவரி 28, 29, 30, 31லாம் அவர் ஒரு சிஎம்கான அந்த ஷெட்யூல் இருக்குது, அவர் கலந்துக்க வேண்டிய அந்த நிகழ்ச்சிக்கான ஷெட்யூல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த எந்த ஷெட்யூலையுமே வந்து அவர் ஃபாலோ பண்ணல. திடீர்னு அப்ஸ்காண்ட் ஆகி டெல்லிக்கு போனார், டெல்லியிலேருந்து மாயமாயிட்டார், அதனால அவர் தலைமறைவாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஜார்க்கண்ட் முழுக்க பல்வேறு பகுதிகளில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து நிறைய போராட்டங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால ராஞ்சியில் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறதுனால அங்கே வந்து 144 தடை போட்டிருக்காங்க. அமலாக்கத்துறை அலுவலகத்தை ஒட்டின பகுதி, அதே மாதிரி ஆளுநர் மாளிகை, இன்னொரு பக்கம் வந்து அவரோட சிஎம்மோட வீடு, இந்த மாதிரியான இடங்களில் வந்து 144 தடை உத்தரவு வந்து போடப்பட்டிருக்கு. எந்த ஒரு அசம்பாவிதமும் நிகழ்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள், அதே மாதிரி ஜேஎம்எம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த கட்சியோட எம்எல்ஏக்கள்னு எல்லாரையும் ராஞ்சிக்கு வர சொல்லியிருக்காங்களாம். கூடிய சீக்கிரம் வேறு ஒரு அறிவிப்பு கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரி அறிவிப்பு அது இருக்கும்னா, ஒருவேளை சிஎம் ஹேமந்த் சோரனை வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட மனைவி கல்பனா சோரன் அவங்க தான் அடுத்த சிஎம்மாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுமே இருந்துகிட்ருக்கு. சில நாட்களுக்கு முன்பு தான் வந்து ஹேமந்த் சோரனோட கட்சி எம்எல்ஏ சர்ஃபராஜ் அகமது அவர் வந்து தன்னோட பதவியை வந்து ராஜினாமா பண்ணார். அவர் ராஜினாமா பண்ண டைமில் பாஜகலேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் வந்து அவருக்கு பிடிக்கல, கல்பனா சோரனை வந்து இவர் வந்து சிஎம் ஆக்க போகிறது வந்து அவருக்கு பிடிக்காதனால தான் ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, நான் என்னோட தனிப்பட்ட காரணத்துக்காக தான் பண்ணியிருக்கேன், கட்சிக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவரோட தொகுதி வந்து கண்டே அப்படிங்கிற தொகுதி, அங்கே வந்து பழங்குடி மக்களும் இஸ்லாமிய மக்களும் வந்து அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே கல்பனா சோரனை நிறுத்தி அதாவது சிஎம் ஆனதுக்கப்புறம் அவங்க பதவிக்கு வந்து தானே ஆகணும், எம்எல்ஏ ஆகி தானே ஆகணும், அதனால் வந்து அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து நிறுத்தலாம் அப்படிங்கிற பிளானை தான் வந்து ஜேஎம்எம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற செய்திகளுமே ஜார்க்கண்ட் முழுக்க பேசப்பட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது இடிக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து அனுப்பியிருக்காரு ஹேமந்த் சோரன் அப்படிங்கிற அந்த லெட்டரோட காப்பியுமே வெளியாயிருக்கு. அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காரு அவர் அப்படின்னா, எனக்கு வந்து ஆஜராகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வந்து ஜனவரி 31ஆம் தேதி அதாவது புதன்கிழமை மதியம் வந்து நான் ஆஜராக தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிப்ரவரி 2ஆம் தேதியில் ஆரம்பித்து ஒரு 2-3 வாரத்துக்கு சட்டமன்றம் நடக்க போகுது, பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க போகுது, இது உங்களுக்குமே தெரியும், தெரிஞ்சுமே நீங்கள் இந்த மாதிரி சம்மன் அனுப்பி என்னை வேலை செய்ய விடாமல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அவங்க கட்சியிலேருந்து தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறது ஒரு விஷயந்தான், ஹேமந்த் சோரனை டார்கெட் பண்ணுறாங்க, அரசியல் ரீதியாக பாஜக வந்து டார்கெட் பண்ணுது, ஜார்க்கண்டில் அவங்க ஆட்சிக்கு வரணும், அதே மாதிரி இந்தியா கூட்டணியை வீக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸில் இருந்துமே அதுதான் சொல்கிறாங்க, இது ஒரு பொலிட்டிக்கலி ஒரு ரிவெஞ்ச் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க பிஜேபியிலேருந்து அமலாக்கத்துறையை வச்சு அப்படிங்கிற மாதிரி ஹேமந்த் சோரனுக்கு சப்போர்ட்டாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹேமந்த் சோரனோட ஆதரவாளர்கள் வந்து பல இடங்கள்லையும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க நம்ம சொன்ன மாதிரி. ஆனால் எல்லாரையும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி கட்சியிலேருந்து சொல்லியிருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டுருக்கு. ஹேமந்த் சோரன் யார் அப்படின்னா, சிபு சோரன், இவர் வந்து பீகாரோட ஜார்க்கண்ட் சேர்ந்திருந்த டைம்லேயே ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிற கட்சியை சில தலைவர்களோடு சேர்ந்து ஆரம்பித்தார். இவர் சிபு சோரன் வந்து ஜார்க்கண்டோட முன்னாள் முதலமைச்சரும் கூட. அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது ஜார்க்கண்ட் வந்து தனி மாநிலமாக வந்ததுக்கு. பழங்குடி மக்களுக்கான ஒரு நிலம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த டைம்லேயே பெரிய போராட்டங்கள்லாம் முன்னெடுத்தவர் தான் சிபு சோரன். இப்போவுமே அப்பாவோட சில ஆலோசனைகள்லாம் போன வாரம் கூட அவர் ஹேமந்த் சோரன் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். என்ன பண்ணலாம், அடுத்து என்ன நம்ம பண்ண போகிறோம், ஒரு வேளை கைது பண்ணிட்டாங்கன்னா அப்படிங்கிற ஆலோசனை தான் போயிட்டு இருந்தது. இப்போ இந்த பரபரப்பெல்லாம் பார்க்கும்போது ஹேமந்த் சோரன் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் முறையாக, அதாவது ஒரு விசாரணை அமலாக்கத்துறையோ இல்லை சிபிஐயோ ஒரு விசாரணை அமைப்பு, மத்திய அரசு கீழே இருக்கிற ஒரு விசாரணை அமைப்பால் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கைது செய்யப்பட போகிற ஒரு சிஎம்மாக வந்து ஹேமந்த் சோரன் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் வல்லுநர்கள். ஏன்னா ஏற்கனவே வந்து டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவை வந்து கைது பண்ணாங்க. அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு சம்மன் மேலே சம்மனாக அனுப்பிட்டு இருக்காங்க, அது எல்லாமே சட்டவிரோதமானவை, எதுவுமே வந்து என்னை கைது பண்ணுறதுக்காக மட்டுமே பண்ணி
பண்ணிட்டு இருக்காங்க. நான் 2024 பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம இந்த வீடியோவில் வந்து ஹேமந்த் சோரன் எங்கே இருக்காருன்னே தெரில, அன்ட்ரேசபிளாக இருக்காருன்னு இடி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஹேமந்த் சோரன் வந்து வந்துட்டார், ராஞ்சியில் அவரோட வீட்டுக்கு வந்துட்டார். இவ்வளோ நேரம் எங்கே இருந்தாருன்னு தெரில. ஆனால் இப்போ கிளம்பி வந்து அவர் வீட்டுக்கு வந்து அங்கே மினிஸ்டர்ஸோட ஒரு மீட்டிங்குமே நடத்திட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் தலைமறைவாக இருக்காரு அப்படிங்கிற பேச்சு வந்து அடங்கி போகும். ஆனால் வந்து நிச்சயமாக கைது பண்ணுவாங்களா ஹேமந்த் சோரனை அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வியாக வந்து நிற்க போகுது. அமலாக்கத்துறை முதல்ல யாரை கைது செய்வாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலையா ஹேமந்த் சோரனையா அப்படிங்கிற பேச்சு தான் வட மாநிலங்களில் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா, இந்தியா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் முதல்வர்கள் தவிர தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார், மேற்கு வங்க முதல்வர் மம்தா இருக்காங்க. அவங்க வந்து மேற்கு வங்கத்தில் கூட்டணி இல்லைன்னு சொன்னால் கூட இந்தியா கூட்டணியில் இருக்கதா தான் சொல்லியிருக்காங்க. பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கார். நேற்று வரை நிதிஷ்குமார் இருந்தார், இப்போ அவர் இல்லை. இவங்களை தவிர இவங்க மேலே இப்போ நான் சொன்ன எல்லார் பேர் மேலேயும் நேரடியாக எந்த வழக்குமே அமலாக்கத்துறையோ இல்லை சிபிஐயோ துரத்திக்கிட்டு இல்லை. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலை டெல்லி மதுபான கொள்கை வழக்கும், இவர் மேலே இந்த மைனிங் ஸ்கேம் ஹேமந்த் சோரன் மேலே, இவங்க 2 பேரையும் நேரடியாக துரத்துறதுனால 2 பேரில் ஒரு ஆளை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியா கூட்டணியை ஊழல் கூட்டணி அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணி பிரச்சாரம் பண்ணலாம் அப்படிங்கிறது பிஜேபியோட பிளானாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அரசியல் வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹேமந்த் சோரனை அரெஸ்ட் பண்ணுவாங்களா, ஹேமந்த் சோரனோட மனைவி கல்பனா சோரன் வந்து முதல்வராக மாறுவாங்களா ஜார்க்கண்டுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வந்து 1997 பீகார் முதல்வராக இருந்த லாலு பிரசாத் யாதவோட அவரை வந்து மாட்டுத்தீவன வழக்கில் வந்து கைது பண்ணாங்க, அந்த ஊழல் வழக்கில். அப்போ வந்து அவரோட மனைவி ராப்ரி தேவியை வந்து முதல்வராக்கிட்டு தான் போனார். இந்த காட்சிகள்லாம் பீகார்லேருந்து பிரிஞ்சு வந்த ஜார்க்கண்ட்லேயும் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி. சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்போவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.